எல்லோரும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா? பிரியாணி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இஷ்யூ வரும், ஒபிசிட்டி வரும், இதெல்லாம் சொல்கிறாங்க. டைஜஷன் இஷ்யூ சம்திங் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, ஸ்வீட் பக்கம் போனால் சுகர் வரும்னு சொல்கிறாங்க. என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றது? லேட்டாக சாப்பிட்டாலும் ஒபிசிட்டிங்கிறாங்க, சீக்கிரம் சாப்பிட்டாலும் அதில் அப்புறம் சீக்கிரம் செரித்து அது ஒரு நைட்லாம் தூக்கமே வரமாட்டேது, அல்சர் இஷ்யூ மாதிரி வருது. 3 மணி 4 மணிக்கெல்லாம் செரித்து போயிடுது சாப்பாடு, அதிகாலையிலேயே பசி வந்துடுது. ஏன்னா இப்போல்லாம் நம்மலாம் நைட் டிஃபனே வந்து தோசை இட்லி தான் நம்ம எடுத்துக்கிறோமே. முன்னாடிலாம் வந்து அரிசி சாப்பாடு தான் எடுத்துப்பாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யாது, விடிய காத்தால வரைக்குமே அவங்களுக்கு வந்து பசிக்காது. ஆனால் நம்மளாம் இப்போ அப்படி இல்லை, 2 இட்லி 2 தோசை தான் நைட்லாம் சாப்பிட்றோமே. காலையிலே 4 மணி அதிகாலையெல்லாம் பசி வந்துடுது. ரைஸ் சாப்பிட்டோன்னா அது வந்து கார்போஹைட்ரேட் ஒபிசிட்டி இஷ்யூ ஆயிடுது, அதில் வந்து கலோரி அதிகமாக இருக்குது அப்படின்னு. என்ன தான் சாப்பிட்றது, எப்படி தான் வாழ்கிறது ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளீஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோட சேனல் வந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்திருக்கேன்.